இந்த ஊர் எலி குண்டு பாருங்கள், பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ நமக்கு அது உள்ளே எலி இருந்தால் கூட நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளாப் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளாப்பு இந்த ஊர் எலிங்கெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம ஊர் எலிங்க மாதிரி கிடையாது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் நான் வச்சு 2 வாரம் ஆச்சு, ஆனால் எதுவுமே வரல. 2 வாரம் இல்லை, 1 வாரம் இருக்கும் வச்சு, எதுவுமே வந்து வரவே இல்லை இன்னும். ஸோ இப்படி போய் அந்த ரெட் இதை அப்படி தட்டி அது உட்காந்த உடனே அப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சு, முடிடும். ஸோ போன வாரம் வந்து எல்லோரும் தூங்கிட்டே இருக்கும்போது 4ஆம் தேதி ஜனவரி மாதம் ஒரு குட்டி எலி ஏதோ வாட்டர் பைப்புக்குள்ளே பூந்து அதுக்குள்ளே போய் வாட்டர் பைப்பெல்லாம் வந்து கடிச்சு எல்லாம் ஃப்ளட் ஆகிடுச்சு, வீடு ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடுச்சு. காலைல எழுந்திரிச்சு வந்து பார்க்குறோம், அப்படியே கிச்சன்லேருந்து எல்லா ரூமுக்கும் தண்ணி ஓடி போயிடுச்சு. ஸோ அப்புறம் மெயின் வாட்டர் பைப்பை வந்து நிற்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஹோல் டே இல்லை. அப்புறம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ண நைட்டுக்கு தான் வந்து வாட்டர் பைப்பை திறந்து விட்டோம். சரி, அதனால் இது வாங்கி வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த எலி வரவே மாட்டேன்னுது. என்னென்ன வச்சு பார்த்தாலும் எது வச்சாலும் வரவே மாட்டேன்னுது. நம்ம ஊர்லலாம் வந்து எலிங்க வந்து ஏதான ஒரு டொமாட்டோ தக்காளி வச்சா கூட வந்து டக்குன்னு வந்து அந்த கம்பி மாதிரி இருக்கும்ல, அதில் மாட்டிக்கிச்சுன்னா அது வெயிட்டாக இருக்கும். அந்த நம்ம ஊர் எலிங்க அது அப்படி தொட்ட உடனே அது டப்புன்னு அந்த பெட்டி சாத்திக்கும். இந்த ஊர் எலிங்கெலாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. மைஸுன்னு சொல்லுவோம், மைஸு நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதான் இந்த ஒரு மைஸ் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு கடைசியாக ஒரு ஐயா மாட்டினார் பாருங்கள். அது எவ்வளோ ஜூட்டியாக எந்த வழியில் பூந்துச்சோ அந்த இடத்துல உட்காந்துட்ருக்குது. அந்த இடத்துல தான் உள்ளே வந்துச்சு. அதனால் இந்த கதவு எப்போ திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜூட்டிக்காக உட்காந்துருக்குது. ரொம்ப அறிவாளி. இதை வந்து நான் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ட்ரிக்லாம் போட்டேன். கடைசியாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இரவு 1:30 மணிக்கு வந்து சங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. உடனடியாக எழுந்துச்சு போய் எல்லாம் ரேப் பண்ணி வச்சுட்டேன் நான். ரொம்ப புத்திசாலிங்க. இன்னொரு விதமான ட்ராப். Difference between Indian or Asian mice trap. See that? It's a little hook where you can put the cheese. It doesn't have any sensor or anything, just kind of made of iron. So when it comes down, it just flaps. You see that? And then the rat will go inside. It's got holes in it so it can breathe as well. It's a humane way of catching the thing. So it's closed now. So there's a little hook in that. But whereas the Western system is a little different,